வெல்கம் டு நார்தர் அகாடமி. இந்த வீடியோவில் லாகர்த்மிக் சீரிஸ் யூஸ் பண்ணி சமேஷன் ஆஃப் சீரிஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சமேஷன் ஆஃப் சீரிஸ் யூஸிங் பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தேர்ட் மாடல் லாகர்த்மிக் சீரிஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லாகர்த்மிக் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் மெயினாக நமக்கு ரெண்டு எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று லாக் 1 + x, ஒன்று லாக் 1 - x. log 1 + xக்கு என்ன ஃபார்முலானா x - x²/2 + x³/3 - x⁴/4 + எக்ஸெட்ரா. ஸோ இங்கே ஆல்டர்னேட்லி ப்ளஸ் மைனஸ் சைன் வரும். டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல்ஸ் கிடையாது. இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பைனாமியல் எக்ஸ்பொனென்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் இருக்கும். பட் லாகரித்மிக்கில் ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் கிடையாது. 1 2 3 4 5 அப்படி தான் வரப்போகுது. ஓகேவா? அதே போல் பைனாமியல் சீரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுவோம், மாடுலஸ் x <1 அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் வேலிட் இல்லையா? அதே போல் லாகரித்மிக் சீரிஸும் mod x <1 அந்த ரீஜனில் மட்டும்தான் வேலிட். அதாவது -1 <x <1 இந்த இன்டர்வலில் மட்டும்தான் லாகரித்மிக் சீரிஸ் வேலிட். இதே போல் log 1 - x இதோட ஃபார்முலா என்னென்னா இதே ஃபார்முலா தான் த்ரூ அவுட் ஃபுல்லாக மைனஸ் சைன் வரப்போகுது. -x - x²/2 - x³/3 - x⁴/4 எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இந்த செஷனில் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா log 1 + x + log 1 - x. log a + log bனா என்ன ஃபார்முலா? log of a into b. ஸோ அப்போ 1 + x into 1 - x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 - x². ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே கடைசியாக எழுதியிருக்கோம். ஸோ அதை ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கோம். ஏன் ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கோம்னா எல்லாமே நெகட்டிவாக வரதுனால. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னாக்க இந்த ஆட் பவர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆட் பவர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஈவன் பவர்ஸ் மட்டும் வரும். எல்லா ஈவன் பவர்ஸுமே நெகட்டிவ். அதனால் இங்கே ரெசிப்ரோகேட் ஆகிட்டுருக்கு. புரியுதா? அதாவது இந்த ரெண்டு சீரிஸ் எக்ஸ்பான்ஷனையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பவர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஈவன் பவர்ஸ் மட்டும் வரும். அந்த ஈவன் பவர்ஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்கிறதுனால இங்கே ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதியிருக்கோம். log 1/1 - x² = 2 × x²/2 + x⁴/4 + x⁴6/6 + எக்ஸெட்ரா. அடுத்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா log a - log b இல்லையா? log a - log bனா என்ன ஃபார்முலா? log of a/b. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட் பவர்ஸ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஈவன் பவர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × x + x³/3 + x⁴5/5 + எக்ஸெட்ரா. இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் தட் இஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாமியல்லையோ இல்லை எக்ஸ்போனன்ஷியல்லையோ ஆல்டர்னேட் சைன் வரும்போது ஈவன் பவர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் பாருங்கள். ஈவன் பவர்ஸ் தான் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆட் பவர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த விஷயமெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஷோ தட் a - x/a + 1/2 × a - x the whole square by a - x/a the whole square + 1/3 a - x/a the whole cube + எக்ஸெட்ரா = log a - log x. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் எப்படி லாகரித்மிக்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா டினாமினேட்டர் பாருங்கள் 1 2 3 ஃபேக்டோரியல் டேர்ம்ஸே கிடையாது. இங்கே நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்குது? சம் பவர்ஸ் இருக்குது இல்லையா? டினாமினேட்டரில் ஒன்லி உங்களுக்கு என்ன இருக்குது? 1 2 3 தான். ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பாக லாகரித்மிக் எக்ஸ்பான்ஷன் தான் யூஸ் பண்ணணும். லாகரித்மிக் யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாச்சு. அதில் ரெண்டு இருக்கு இல்லையா? அதில் என்ன யூஸ் பண்ணணும்? எதர் log 1 + x இல்லை log 1 - x. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரே சைன் இருக்கு இல்லையா? சேம் சைனாக இருந்ததுன்னா log 1 - x ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆல்டர்னேட் சைனாக இருந்தால் log 1 + x ஃபார்முலா. ஸோ எல்லாமே சேம் சைனாக இருக்கிறதுனால log 1 - x ஃபார்முலா. ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால திஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? -log of 1 - x. இங்கே x இருக்க பிளேஸில் என்ன இருக்குது? a - x/a. அவ்வளோதான். ப்ராப்ளம் ஓவர். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ log of a - a + x/a. a get cancel. ஸோ log x/a. ஸோ ஈக்குவல் டு log x - log a. ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா log a - log x. ஸோ தட்ஸ் ஆல். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஷோ தட் log x = x - 1/x + 1 + 1/2 × x² - 1/x + 1 the whole square + 1/3 × x³ - 1/x + 1 the whole cube + எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ இது லாகரித்மிக் சீரிஸ் தான். ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே ஃபேக்டோரியல் கிடையாது. 1 2 3 தான் இருக்குது. இப்போது என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா டினாமினேட்டரில் உங்களுக்கு x + 1 x + 1 the whole square x + 1 the whole cube இருக்குது. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா x - 1 x² - 1 x³ - 1 எக்ஸெட்ரா இருக்குது இல்லையா? அப்போ இங்கே டேர்ம்ஸ் நம்ம பிரிச்சுட்டு தான் போடணும். அப்படியே போட முடியாது. அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. ஸோ அப்போ நம்ம பிரித்து எழுதிப்போம். ஓகேவா? எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாகவும் இந்த -1 இருக்கு இல்லையா? அதை தனியாக பிரித்து எழுதிப்போம். ஸோ அப்போ டேர்ம்ஸ் எப்படி வரும்? x/x + 1 + 1/2 × x² / x + 1 the whole square + 1/3 × x³ / x + 1 the whole cube + எக்ஸெட்ரா. அடுத்து அந்த -1 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. -1/x + 1 + 1/2 × 1/x + 1 the whole square + எக்ஸெட்ரா. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு லாகரித்மிக் சீரிஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவ்னா அங்கே log 1 - x ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இருக்க பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே. ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால இட் வில் பி ப்ளஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோதான். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 plus log of x plus 1 minus 1 by x plus 1. So இங்கே x get cancelled, so log 1 by x plus 1. Here 1 get cancelled, so log x by x plus 1. So இது log a minus log b formatல இருக்கு. So it is equal to another log of a by b. So log of x by x plus 1 by 1 by x plus 1. So denominator x plus 1 get cancelled. So final answer என்ன log x. அவ்வளவுதான். Okay, next problem. Sum the series 1 by 1 into 2, 1 by 3 into 4, 1 by 5 into 6 plus etc. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரவே முடியாது. அப்போது லாகரித்மிக் சீரிஸ் யூஸ் பண்ணி அப்போ லாகரித்மிக் சீரிஸ் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ டினாமினேட்டருக்கு முதல்ல nth டேர்ம் என்னன்றதை எழுதிப்போம். ஓகேவா? டினாமினேட்டரில் பாருங்களேன். இப்போ இது எப்படி nth டேர்ம் கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்றுலேயுமே ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பாருங்கள், அதோட பேட்டர்னை முதல்ல எழுதுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன பேட்டர்ன் இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது உங்களுக்கு டினாமினேட்டரில்? 1 3 5 ஆட் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் 2n minus 1 இருக்குது, இன்னும் 2n plus 1 இருக்குது. ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ் தான். உங்களுக்கு 1ல் ஆரம்பித்தா 2n minus 1லேருந்து எழுதணும், 3ல் ஆரம்பித்தா 2n plus 1லேருந்து எழுதணும். இங்கே 1ல் ஆரம்பிக்கிறதுனால 2n minus 1. ஓகேவா? அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள். செகண்ட் டேர்ம் எல்லாம் ஈவன் டேர்ம்ஸா 2 4 6ன்னு இருக்கா? ஸோ அப்போ 2 4 6னா என்ன எழுதணும்? 2n. ஓகேவா? ஆட் நம்பர்னா 2n minus 1, ஈவன் நம்பர்னா 2n. அவ்வளோதான். ஸோ இதுதான் nth டேர்ம். ஸோ இப்போ இந்த nth டேர்ம் எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிக்கணும். பிரிச்சுட்டு தான் ப்ராப்ளம் போட முடியும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்கிறதுனால என்ன எப்படி எடுத்துக்கிறோம்? a by 2n minus 1 plus b by 2n. எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ a into 2n plus b into 2n minus 1 equal to 1. ஸோ n equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b-ஓட வேல்யூ -1. n equal to 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a-ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ நமக்கு s-ஓட வேல்யூ என்ன வந்தது? சமேஷன் 1 to infinity 1 by 2n minus 1 minus 1 by 2n. இப்போ n equal to 1 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்புறமா பேட்டர்ன் வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 by 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 5 minus 1 by 6 plus 1 by 7 minus 1 by 8 plus etc. ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் செகண்ட் டேர்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்? இல்லைனா இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அப்படி கூட பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்களேன், 1 1 by 2 1 by 3 1 by 4 1 by 5 1 by 6 கண்டினியூஸாக தான் வருது, ஆல்டரேட் சைனோட வருது. ஸோ அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்டெப் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுவோம். இங்கே வந்துடுவோம் 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4. ஸோ இது எதோட எக்ஸ்பான்ஷன்? ஆல்டர்னேட் சைனாக வருது இல்லையா? எதோட எக்ஸ்பான்ஷன்? log of 1 plus xோட எக்ஸ்பான்ஷன். இங்கே xோட வேல்யூ 1. ஸோ log 1 plus 1 equal to என்ன? log 2. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சம் த சீரிஸ் 1 by 1 into 2 into 3 1 by 3 4 5 1 by 5 6 7 plus etc. இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான். பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் தான் இந்த டினாமினேட்டரில். இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்போ டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 1 3 5 ஆட் நம்பர்ஸாக, அப்போ 2n minus 1. செகண்ட் டேர்ம் 2 4 6, அப்போ ஈவன் நம்பர் 2n. அடுத்தது தேர்ட் டேர்ம் 3 5 7 ஆட் நம்பர்ஸ் தான், பட் 3ல் ஸ்டார்ட் ஆனால் 2n plus 1 போடணும். ஸோ அப்போ 1 by 2n minus 1 2n plus 1 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிச்சுப்போம். ஸோ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால a by 2n minus 1 plus b by 2n plus c by 2n plus 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா என்ன வருது? n-க்கு 0 கொடுத்தீங்கன்னா இந்த a டேர்ம் c டேர்ம் 0 ஆகிடும், b-ஓட வேல்யூ -1. n equal to half சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b and c get become 0. a-ஓட வேல்யூ 1 by 2. n-க்கு -half கொடுத்தீங்கன்னா c-ஓட வேல்யூ +1 by 2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். s equal to summation 1 by 2 by 2n minus 1 minus 1 by 2n plus 1 by 2 by 2n plus 1. ஸோ இப்போது என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஒரு 1 by 2 into 1 by 1 plus 1 by 3 plus 1 by 5 plus 1 by 7 plus etc. Second term minus 1 by 2 into 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 1 by 4 plus etc. Last 1 by 2 into 1 by 3 plus 1 by 5 plus etc. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்களேன், இப்போது இந்த minus 1 by 2 in 1 by 2 plus 1 by 3 plus 1 by 5 இந்த ரெண்டு டேர்மும் பாருங்கள். இந்த ரெண்டு டேர்முமே சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 by 1 மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா வருது, மீதி எல்லாமே அதே தானே. இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1 by 2 1 by 2. ஸோ எல்லா டேர்ம்ஸும் சேம். ஃபஸ்ட்டு இந்த 1 by 2 வந்து இந்த 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அது 1 by 2. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கேயும் ஒரு ஹாஃப் இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் இருக்குது. ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் எவ்வளோ? 1 ஆகிடுமா? ஸோ 1 by 3 plus 1 by 5 plus 1 by 7 அப்படி தான் கம்பைன் பண்ணியிருக்கேன். புரியுதா?
ஸோ 1/2 into 1 1/2 ப்ளஸ் இங்கே ஒரு half 1/3 இங்கே ஒரு half 1/3 அப்போ 1 1/3 அடுத்தது இங்கே ஒரு half 1/5 இங்கே ஒரு half 1/5 1 1/5 அடுத்து இங்கே ஒரு half 1/7 இங்கே ஒரு half 1/7 ஸோ 1/7 நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிப்போம் இப்போ பாருங்களேன் 1/2 minus 1/2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 1/3 இங்கே 1/3 இல்லை ஸோ 1/3 அடுத்தது 1/5 1/7 இங்கே என்ன இருக்குது டேர்ம்ஸு 1/4 1/6 1/8 எக்ஸெட்ரா ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே எழுதிப்போம் 1/3 minus 1/4 ப்ளஸ் 1/5 minus 1/6 எக்ஸெட்ரா ரைட் இப்போது அதாவது இந்த 1/2 மட்டும் கேன்சல் ஆகிருக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடுச்சு ஸோ இதில் ஆல்டர்னேட்லி ப்ளஸ் மைனஸ் இருக்குது பட் என்ன டேர்ம் மிஸ்ஸிங் அப்படின்னா 1 - 1/2 மட்டும் மிஸ்ஸிங் இங்கே ஸோ அந்த 1 - 1/2 போத் சைட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ 1 - 1/2 ப்ளஸ் s ஈக்குவல் டு 1 - 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் ஓகேவா ஸோ இது எதோட எக்ஸ்பான்ஷன் log 1 + xோட எக்ஸ்பான்ஷன் வித் x ஈக்குவல் டு 1 ரைட்டா ஸோ log 2 1/2 ப்ளஸ் s இஸ் ஈக்குவல் டு log 2 therefore s ஈக்குவல் டு log 2 minus 1/2 ஓகே ரைட் next problem show that log e base 2 minus log e base 4 plus log e base 8 minus log e base 16 equal to 1 ஓகேவா ஸோ இதை எஸ்ன்னு எடுத்துப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ்ன்னு எடுத்துப்போம் இப்போ log e 2 நான் அதை ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா பேஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா ஸோ 1/log 2e இது எப்படி இதில் 1/log 4 என்ன கான்செப்ட் கொண்டு வரோம்னா காமன் பேஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் 1/log 4 base e ப்ளஸ் 1/log 8 base e மைனஸ் 1/log 16 base e ரைட்டா இப்போ எழுதியாச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது log 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் log 8 2 cube log 16 2 power 4 ஓகே ஸோ அப்போது இந்த log 2 ஸ்கொயர்னால் என்ன ஆகும் 2 log 2 இது 3 log 2 இது 4 log 2 ஸோ அப்போ த்ரூ அவுட் எல்லா டேர்ம்லேயும் 1/log 2 காமனாக இருக்குது அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் 1 - 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/4 ஓகே ஸோ 1/log 2 இதுவும் என்ன எக்ஸ்பான்ஷன் log of 1 plus x ஓட எக்ஸ்பான்ஷன் ஸோ log 1 plus 1 equal to log 2 ஓட வேல்யூ right so log 2 get cancelled so s equal to 1 next problem show that log root 12 equal to 1 plus 1/2 plus 1/3 into 1/4 plus 1/4 plus 1/5 into 1/4 square plus 1/6 plus 1/7 into 1/4 cube plus etc ஓகே ஸோ இப்போ இது என்ன பேட்டர்ன் இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு இந்த 1/4 1/4 ஸ்கொயர்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிப்போம் ஸோ 1 + 1/2 into 1/4 ப்ளஸ் 1/3 into 1/4 அடுத்து 1/4 into 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 into 1/4 ஸ்கொயர் அடுத்து 1/6 into 1/4 கியூப் ப்ளஸ் 1/7 into 1/4 கியூப் ஓகேவா எழுதியாச்சு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் 1 + 1/2 into 1/2 ஸ்கொயர் அதாவது இந்த 1/4 நான் எப்படி எழுதிக்கிறேன் 1/2 ஸ்கொயர் அடுத்தது 1/3 into 1/2 ஸ்கொயர் 4 எல்லாம் நம்ம 2ஓட பவர்ஸில் எழுதிக்கிறோம் அடுத்து 1/4 into 1/2 power 4 1/5 into 1/2 power 4 அடுத்து 1/6 into 1/2 power 6 1/7 into 1/2 power 6 ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டேர்ம்ஸ் மட்டும் பாருங்களேன் 1/2 into 1/2 ஸ்கொயர் 1/4 into 1/2 ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் பாருங்கள் 1/2 இருந்தால் 2 ஸ்கொயர் இருக்குது 1/4 இருந்தால் பவர் 4 இருக்குது 1/6 இருந்தால் பவர் 6 இருக்குது அந்த டேர்ம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து இந்த டேர்மில் பாருங்களேன் 1/3 இருந்தால் இங்கே க்யூப் இருக்கணும் நான் க்யூப் இல்லை மிஸ்ஸிங் இல்லையா ஸோ இப்போ இங்கேயும் பவர் 1/5 இருந்ததுன்னா பவர் 5 இருக்கணும் இங்கேயும் 5 மிஸ்ஸிங் ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி எழுதிப்போம் ஓகேவா ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து ப்ராப்பராக இருக்குது இங்கே வந்து ஒரு பவர் மிஸ்ஸிங்காக இருக்குது ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா x²/2 ப்ளஸ் x⁴/4 ப்ளஸ் x⁴6/6 இது எதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 log of 1/1 - x² எக்ஸ்பான்ஷன் ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நான் எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு எனக்கு 2 ஒன்று மிஸ்ஸிங் இல்லையா 1/2 ஒரு ஃபேக்டர் ஒன்று மிஸ்ஸிங் இல்லையா ஸோ அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ 2 into 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1 ஒரே ஒரு 1/2 தான் மிஸ்ஸிங் ஒரு டேர்ம்லையும் அதனால் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது எதோட எக்ஸ்பான்ஷன் log of 1 + x/1 - x ஓட எக்ஸ்பான்ஷன் ஓகேவா ஸோ இது 1/2 log 4/3 ப்ளஸ் இது என்ன இருக்கும் log 3/2/1/2 ஸோ ஈக்குவல் டு log 3 ஸோ 1/2 log 4/3 ப்ளஸ் வெறும் log 3 தான் பட் நான் வந்து இதோட கம்பைன் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் இப்போது s ஈக்குவல் டு 1/2 log 4/3 அந்த 2 இருந்தது இல்லையா 2/2 log 3 இருந்தது இல்லையா அந்த 2 இங்கே 3ஓட பவருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா log 9 ஆகிடும் ஸோ 1/2 log இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன ஒரு 9 into 4/3 9 into 4/3ன்றது என்னது 12 ஓகேவா ஸோ 1/2 log 12 ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு log of root 12 ஓகே ஸோ s ஈக்குவல் டு log root 12 ஓகேவா தட்ஸ் ஆல் தேங்க்யூ